பயங்கர வைரலா போயிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லி. 2026 ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா, நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. எல்லாரும் சொல்றாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் என்னடா சொன்னேன், என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. சின்னதா பேசுனது ஏதோ வைரல் ஆயிருக்கு. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் எதை வச்சு கணிச்சு சொன்னீங்க? எதை வச்சுன்னா, சில விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் அது வந்து மீடியாவுக்கு சொல்ல முடியாது. அதை வச்சு நான் சொல்கிறேன், டெஃபினெட்லி வில் கம் பேக். இப்பயும் அது நீங்கள் இப்பயும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்க? ஓ எஸ், எங்கே வேணால் கன்ஃபர்ஸ் பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக வருவார், வந்தே ஆவார், வருவார். அதெல்லாம் தெரியாது, நடக்குது, அவ்வளோதான். நீங்கள் வர சொன்னீங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹோரோஸ்கோப்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது வச்சு ஏதாவது கணிப்பு இருக்கா? அதனால ஆமாம், அதை தான் லைட்டாக சொல்ல முடியுமா, இதை வச்சு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி. நீங்கள் நவம்பரில் வருவாங்கன்னு வேறு பர்டிகுலராக சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? கரெக்டாக நவம்பர்னு வேறு சொன்னீங்க. 2026 ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா, நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. அவர் சொல்லிட்டாருன்னு அவர் ட்ரை பண்ணுறாருங்க. ட்ரை பண்ணுறது நடக்குமா இல்லையான்னு நம்ம கையில் இல்லை. அப்போ அவங்க வின் பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்க. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்ட்ரஸ் சிந்தியா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அண்ட் வந்து நீங்க இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லி. ஆனால் சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து பெருசாக பார்க்க லாஸ்ட் 3 days-ஆக எனக்கு வந்து அந்த ப்ரெஸ்ஸு முடிஞ்சோடனே நான் சென்சாருக்கு போகணும், அது மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இது வாங்கி க்யூப்பில் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல அதை பண்ணோம், எங்களுக்கு நிறைய டைம் க்ரன்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் என்னடா சொன்னேன், என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அப்போ தான் நான் சின்னதாக பேசுனது ஏதோ வைரல் ஆயிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் ஏன்னா கரெக்டாக வந்து நீங்கள் அதை எப்போ சொன்னீங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச்லாம் முடிஞ்சு எல்லாரும் அந்த ஒரு ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. கரெக்டாக ஒன் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நீங்கள் சொல்லவும் இன்னும் நவம்பரில் கண்டிப்பாக வந்து விஜய் அவங்க நடிக்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் எதை வச்சு கணிச்சு சொன்னீங்க? எதை வச்சுன்னா, சில விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் அது வந்து மீடியாவுக்கு சொல்ல முடியாது. அதை வச்சு நான் சொல்கிறேன், டெஃபினெட்லி வில் கம் பேக். இப்பயும் அது நீங்கள் இப்பயும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்க? ஓ எஸ், எங்கே வேணால் கன்ஃபர்ஸ் பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக வருவார், வந்தே ஆவார், வருவார். அது உடனே அங்கே கேட்டாங்க, இந்த விஷயம் எப்படி வந்துச்சுன்னா, நியூஸில் நான் ப்ரெஸ் மீட்டில் பண்ணுறப்போ உங்களுக்கு யாரு கூட நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவிலேருந்தே வந்து அவர் கூட தான் நடிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். வேறு யாருமே நான் சொன்னதில்லை. பிகாஸ் இந்த கண்ட்ரிக்கு வரப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து, பிகாஸ் ஹீ இஸ் அ வெரி பாப்புலர், ரைட்? ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் தெரியும் எனக்கு. ஆனால் ஒருத்தவங்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்னா அவங்க தானே இருப்பாங்க. நான் ஃபேன்லாம் கிடையாது. ஐம் நாட் ஃபேன் ஆஃப் எனி ஆர்டிஸ்ட். ஓகே. எந்த ஃபேனும் கிடையாது. நான் வந்து டயாட் ஃபேன் இவங்களுக்கு. ஏன்னா சிங்கர்ஸ்க்கு நான் ஃபேன். என்ன யூஎஸில் சிங்கர்ஸ் இருப்பாங்களே, பாப் சிங்கர்ஸ். ஸோ யூஎஸில் அது மாதிரி இதுமாதிரி இங்கேயும் 1-2 சிங்கர்ஸ் எனக்கு ஷைன்தேவி இருக்காங்களே, அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோடய ஃபஸ்ட்டு மூவிலையும் அவங்க வாய்ஸ் யூஸ் பண்ணேன். செகண்டில் பண்ணல, தேர்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சிங்கர்ஸ் தான் எனக்கு இது. ஆக்டிங்கில் இருக்க எனக்கு யாரும் ஃபேன் கிடையாது. நான் யாரோட ஃபேன் இல்லை. ஆனால் வந்து இவர் வந்து இப்படி கேட்டாங்க. நான் வந்து அவர் கூட ஆக்ட் பண்ணேன். அவர் தான் இப்போ தான் போயிட்டாரு என்ன, இல்லை வருவார் அப்படின்னா, எப்படி வருவார்னு எனக்கு தெரியும்னா, அதான் அவங்க கேட்டாங்க. எனக்கு வந்து நான் வந்து எதை சொல்லணுமே, நான் சொல்லணும் இல்லை, எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக வருவார்னு. அதுதான் நீங்கள் வர சொன்னீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஹோரோஸ்கோப்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது வச்சு ஏதாவது கணிப்பு இருக்கா? அதனால ஆமாம். ஓகே, அதை தான் லைட்டாக சொல்ல முடியுமா, இதை வச்சு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி? இல்லை, நான் வந்து ஐ பீன் டூயிங் இட் ஃபார் எனக்கு நிறைய எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐம் லைக் சிலவங்களுக்கு சில விஷயம் பிடிக்கும் தெரியுமா? அதாவது மிஸ்ட்ரி அது மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் நம்மளுக்கு நடக்கல, ஏன் அவங்க நம்மளுக்கு நடக்குது, அவங்க அந்த மாதிரி விஷயம்லாம் ஐ எம் வெரி இன்வால்வ். இந்த சைக்காலஜி அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் ஒன் ஆஃப் த லைன் தான் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி. இந்த அஸ்ட்ராலஜி வந்து அப்போ தான் வந்து எனக்கு சரி ஆளுங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐவ் சீன் லைக் ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் பீப்புள்ஸ் இது சார்ட்ஸ், ஹாரோஸ்கோப்ஸ். நிறைய பேர் நான் சொன்னது நிறைய நடந்திருக்கு. கெட்டதும் நடந்திருக்கு, நல்லதும் நடந்திருக்கு. ஸோ அதில் வச்சு தான் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்படி நான் கணிச்சது ஆனால் கரெக்டாக நடந்துச்சு அந்த மாதிரி? என் லைஃப் எடுத்துக்கோங்க.
எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர். நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் யூஎஸில். அதில் வந்து வெஞ்சூர் கேபிட்டலிசம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ஃபண்டிங் கேட்பாங்களா, அவங்களுக்கு இது பண்ணுறது. அது கூட நான் ஐடி டைரக்டராக ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் சினிமாவுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம். சினிமானா நான் சினிமா தேட்டருக்கே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தேட்டருக்கு போனால் வந்து இந்த இது இருக்குமே சவுண்டெல்லாம், அது எனக்கு இட் வில் மேக் மீ எனக்கு ஹெட்டேக்லாம் வரும், அதனால போக மாட்டேன். ஸோ அதையும் தாண்டி என்னோட இதில் வந்து சார்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து இதில் இருப்பேன்னு சொல்லிட்டு, அதாவது மீடியா இண்டஸ்ட்ரியில் சம்வேர் லைக் எஸ்பெஷலி ஆக்டிங். நான் வந்து நானே என்னையே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் இருக்கிறது ஐடியில் இருக்கிறது ஆண்டர்ப்ரனர், எனக்கும் சினிமாக்கும் டோட்டலி. ஆனால் சிங்கிங் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு லைன், சின்ன லைன் தான் சிங்கிங்கு. அதுவும் ஒரு ஆர்ட் தானே, இது சினிமா ஒரு ஆர்ட், இது ஆர்ட். ஸோ அப்போ தான் வந்து இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் எப்படியோ நடந்துருச்சு. ஸோ அதுவே ஒரு எக்ஸாம்பிள், என்னோட லைஃபே ஒரு எக்ஸாம்பிள். நானே என்னை சேலஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட சார்ட்டில் கண்டிப்பாக நான் இந்த சினிமாவில் போவேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆவேன் அப்படின்னு இருக்குது. ஆனால் நான் அதில் இல்லை, நான் அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு அதை பற்றி சினிமாவே தெரியாது, சினிமாவுக்கே போகாத ஒரு ஆளாக இருக்கேன். எப்படி இது நடக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா ஏதோ ஒன்று நடந்துச்சு. நான் வந்து பாடணும்னு நினச்சேன், ராஜா சார் மியூசிக்கை பார்த்தேன், அவர்கிட்ட பாடணும்னு நினச்சேன், இங்கே வந்தேன். சரி ஒரு ஆல்பம் போடுறதுக்கு, மியூசிக் ஆல்பம் போடுறதுக்கு ஒரு படம் எடுக்கலான்னு பண்ணேன். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், சரி இனிமேல் வந்து அடுத்தடுத்து நல்லா பண்ணணும், அப்படி இப்படி இப்படி போயிட்டே இருக்கு சினிமா. எனி ஒன் கம்மிங் டு சினிமா, தே கேனாட் ஸ்டாப். சினிமா வந்து ஒரு ஒரு இது மாதிரி, அது ஒரு இட்ஸ் நாட் அடிக்ஷன். வாட் ஐ வுட் சே, லைக் இட் won't டேக் யூ அவுட் ஆஃப் தட். இது அதுலேருந்து போக முடியாது. என்னோட ரியல் டைம் ஜாபையும் மெயின் ஸ்ட்ரீம் ஜாபும் நான் விட மாட்டேன். ஸோ இதுவும் வந்து இதில் விட்டுட்டு போயிடுவான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. என்னால் முடியாது. அது I'll keep ப்ரொடியூசிங் மூவிஸ், ஆக்டும் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா என்னோட 3 படத்துலையும் நான் மெசேஜ் சொல்லியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன். போன படத்துலையும் தினசரிலையும் ஒரு சொன்னேன், வர்ணாசிரமத்தில் ஆனர் கில்லிங் சொன்னேன். போனது வந்து காசை பற்றி நினைக்கக்கூடாது, ஃபேமிலி தான் ஒரு ஃபேமிலி ட்ராமா. இதில் அதை விட ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், ட்ரெய்லரு, அப்புறம் அதோட போஸ்டர்ஸ், ஒரு ஆர்மி போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து இது வந்து அதாவது என்னமோ சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது நம்புவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் டூப்பு, அதெல்லாம் நடக்கிறல அப்படின்னு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். 9 பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி தான் எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ஆரம்பித்தேன். வெஸ்டர்ன் இது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் வெடிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, இந்தியன் அஸ்ட்ராலஜி. அது வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வச்சு தான் சொன்னேன். இப்போ ஆக்சுவலி வந்து விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து, விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சோகமாக இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால லைட்டாக எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை பற்றி ஏதாவது அப்டேட் சொல்ல முடியுமா? இன்னும் அவங்க வந்து நீங்கள் நவம்பரில் வருவாங்கன்னு வேறு பர்டிகுலராக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? கரெக்டாக நவம்பர்னு வேறு சொன்னீங்க. ஓகே, சொல்கிறேன். அதாவது ஜூபிட்டர் சொல்லுவாங்க, தமிழில் குருன்னு சொல்லுவாங்க, குரு பெயர்ச்சின்ஸ். அது வந்து எப்போவுமே நல்லா இருந்தாலும் சொல்லி ஒவ்வொருத்தவங்களும், அதாவது டிரான்சிட் போகும்ல, அப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறும். அது ஒன் இயருக்கு ஒரு தடவை மாறும். அப்போ வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லதை வந்து அந்த நவம்பர் டிசம்பர் தான் பீக்காக இருக்கும். கெட்டதாக இருந்தாலும் அது பீக்காக இருக்கும். யூஸ்வலி எனி பேட் திங்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். நம்ம வேர்ல்டில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ், மோசமான ஈவெண்ட்ஸும் சரி, இண்டிவிஜுவல் நம்மளுக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ் சொல்லிங்க, நவம்பர் டிசம்பரில் தான் பீக் ஆகும் மோஸ்ட்லி. அது நீங்களே பார்த்தீங்க, முன்னாடி இந்த சுனாமிலாம் வந்துச்சு, டிசம்பர்லாம் வந்துச்சு. அது ஏன்னா பிகாஸ் அந்த டைமில் வந்து அந்த ஒவ்வொரு அந்த டிரான்சிட் இதெல்லாம் அப்படி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அவர் வந்து நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், அது முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். என்னென்னா எல்லாருமே லாஸ்ட்னு சொல்லுவாங்க, எதுவுமே இந்த உலகத்தில் லாஸ்ட்டே இல்லைங்க. நம்ம இந்த ஒருத்தன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அன்டில் ஹீ டை, அண்ட் அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் எதுவுமே லாஸ்ட் கிடையாது. எல்லாமே சேஞ்ச் அக்கார்டிங் டு அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி ஏதோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரேன்னு சொன்னீங்க, ஆனால் வர முடியல. ஒரு 4 o'clock வரேன்னு சொன்னீங்க, மாறிச்சு. அதே மாதிரி தான் அது வந்து. ஸோ அதனால ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இல்லை அவர் சொல்லிட்டாருன்னு.
அவர் ட்ரை பண்ணுறாருங்க. இது நானே எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவே என்னன்னு தெரியாது. நான் ட்ரை பண்ணேன், சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் அவர் ட்ரை பண்ணுறாரு. எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு ட்ரை சம்திங் நியூ, ரைட்? அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அந்த ட்ரை பண்ணுறது நடக்குமா இல்லையான்னு நம்ம கையில் இல்லை. இப்போ நானே ஃபஸ்ட்டு படம் எடுத்தேன், 2வது படம் எடுத்தேன், 3வது எடுத்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றிலையும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அது வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன். ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் வந்து ஒரு அஜித் ஆகணும், விஜய் ஆகணும், அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. அது வந்து இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். நடக்கணுன்றது தான் நடக்கும். அதனால வந்து ட்ரை பண்ணுவார், அவ்வளோதான், ஓகே. அது வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க இதில் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் ஹீ வில் பி பேக். ஸோ எது வேணால் சேஞ்ச் ஆகலாம். நாளைக்கு அவர் வந்ததுக்கப்புறம் யாருமே கேட்க முடியாது, ஏன் நடிக்க வந்தீங்கன்னு கேட்க முடியாது. பிகாஸ் அவர் சொல்லுவார், என்னோட ஃபேன்ஸ் கேட்குறாங்க, நான் நடிக்க வரேன். ஸோ எனக்கு ஃபேன்ஸ் அவர் வந்து திருப்பியும் அவர் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் he can still act. நிறைய இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட பொலிட்டிஷியனாக இருந்து கூட பண்ணியிருக்காங்க. எங்கள் யூஎஸ்ல கூட நிறைய சினிமா மூவி இண்டஸ்ட்ரி இருக்கவங்க கூட கவர்னர் ஆயிருக்காங்க. அவங்க அப்பப்போ கூட வெளியில் ஏதாவது பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அது இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னா பண்ண மாட்டாங்க, மற்றபடி பண்ணலாம். ஸோ வி கேனாட் அச்சீவ். அப்போது சிலவங்க அப்போ அவங்க வின் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா சொல்ல மாட்டேன். அப்போ இதுக்கு நான் சொல்லணும்? அது மாதிரி சொல்ல வேண்டிய அது என் கையில் கிடையாதுல்ல. பிகாஸ் தட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். உங்கள் ப்ரெடிக்ஷன் படி வந்து 2026 சிஎம் யார் ஆவாங்க நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன் படி? அதை பெருசாக போட்டு இது பண்ணுறீங்களா? இல்லை மேம், நீங்கள் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சாலும் எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும், அதை நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. எனக்கு பிரச்சனை உண்டு பண்றீங்களா? இல்லை, அது வந்து எனக்கு தெரியும். பட் ஐ won't let know. அது நான் அதை சொல்லி எதுக்கு வேண்டாம். பட் ஐ நோ. எனி க்ளூஸ்ன்னா அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படின்னா யாருக்கு டைம் நல்லா இருக்கும் அவங்க தான் வருவாங்க திருப்பி. டைம் நல்லா இருக்கு யாருன்னு நீங்களே போய் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் சொல்ல மேல வந்து வாய்ப்பே இல்லை நீங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கு. ஏன்னா அது வந்து நான் போடே அவங்களோட ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் நீங்க வந்து உங்களோட ஆசை வந்து சொன்னீங்க விஜய் சார் அவங்களோட நடிக்கணும்ட்டு. அடுத்து வந்து இப்போ நீங்க போய் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டீங்கன்னா எப்போ போய் பார்ப்பீங்க? எப்போ அடுத்து உங்களோட படத்துல வந்து சார் வர வாய்ப்பு இருக்கா? கேட்பீங்களா? ப்ரொடியூஸ் அவரை வச்சு பண்ணுவேன். கண்டிப்பா நடக்கும். அது டெஃபினெட்லி அதுவும் நடக்கும். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பிகாஸ் ஐம் இன் த இண்டஸ்ட்ரி, ஹீ இஸ் ஆல்சோ இந்த இண்டஸ்ட்ரி. நாங்கள் எல்லாருமே ராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு, எனக்கு பெரியவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் பேன் இண்டியா ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அ டஃப் ஜாப். அந்தந்த டைமில் அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஓகே வந்துச்சுன்னா, ப்ரொடக்ஷன் ஓகே இருந்ததுன்னா உடனே வந்து அவர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி அஃபோர்ட் பண்ணுவ? சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிலாம் இல்லை. இஃப் யூ ஹாவ் அ வில் யூ கேன் அச்சீவ் எனி திங் இன் த வேர்ல்டு. அது நடக்கும் கண்டிப்பாக. என்னோட இதில் அவர் ஆக்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக ஃபீமேல் லீட் நான் பண்ணுவேன். அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும். அந்த லீட் பொசிஷன் யாருக்கும் கிடையாது. அப்படி எதுக்குங்க நான் அவரை ஹையர் பண்றேன்? அவரை நான் என்னோட இதுல வந்து இதுல வந்து நீங்க வில்லன் மாதிரி தானே லிட்டரலி இந்த படத்துல. நான் வில்லன் இல்ல, வில்லன்னா லைக் ஆப்போசிட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். அது மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. அதாவது ஈக்குவலண்டா வில்லன், ஈக்குவலண்டா ஹீரோயினுக்கு ஈக்குவலண்டான வெயிட், அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ற மாதிரி. ஸோ நான் 2 பேருமே ஃபைட் பண்ற மாதிரியான ஸ்டோரி தான் நான் சூஸ் பண்ணேன். ஓகே, கூடிய சீக்கிரம் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். நடக்கும். நடக்கிறப்ப திருப்பி வாங்க நீங்க, அப்போ வந்து கேளுங்க எப்படிங்க அப்படி சொன்னீங்க. அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அண்ட் வந்து இப்போ கரெக்டா நீங்க சாரை பத்தி பேசினதுனால, விஜய் சாரை பத்தி பேசினதுனால இதையுமே எப்படி மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து அவங்க படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு ட்ரங்க் கார்டு மாதிரி யூஸ் பண்றாங்க. இந்த டைம் கரெக்டா அவங்க வந்து ஒன் லாஸ்ட் டைம்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த டைம்ல வந்து நம்ம இப்படி பேசினா நம்ம படம் ப்ரொமோட் ஆகும், அதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா? இந்த படத்துக்காக நான் பப்ளிசிட்டி பண்றதாச்சும் நிறைய நான் இது ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருப்பேன். எதுவுமே இந்த பண்ணல. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் பண்ணாமல் இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படமே பேசும், இந்த படமே வந்து வின் ஆகும். அதனால வந்து எனக்கு தேவையில்லை. நான் சும்மா பேசுனது, அவங்களா கேட்ட கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். அந்த ஆன்சர் வந்து திருப்பி அவங்க கொஷின்ஸ் கேட்டு அதை பெருசு பண்ணிட்டாங்க. நான் வந்து சும்மா சொன்னேன் அவர் வந்துடுவாருங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க, அது ஏதோ சொல்லணும்ல, நான் எனக்கு தெரியும், எனக்கு பிகாஸ் ஐ நோ, அதை நான் சொன்னேன்.
அது வந்து அது உடனே அப்போனா அவர் வந்து லூஸ் பண்ணிடுவாரா அதனால வருவான்னு சொல்றீங்களா? நான் கேட்குறாங்க, இங்க பாருங்க இப்படிலாம் கேட்காதீங்க, அது நான் சொல்ல மாட்டேன். அது எதுக்கு நான் சொல்லணும்? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் சொல்லணும்? எனக்கு சொல்ல ஏன்னா என்னை மாட்டி விட பாக்குறீங்களா அப்படின்னு. நான் வந்து அதனால நான் சொன்னேன், என்னோட படத்தை பத்தி கேளுங்க, என்னோட என்னை பத்தி கேளுங்க. நிறைய இந்த படத்துல அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டா போட்டிருக்கேன். நான் ஹாலிவுட்ல ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல, இத்தனையும் பண்ணியிருக்கேன், அதை கேளுங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் பப்ளிசிட்டி. ஆனா பப்ளிசிட்டி ஆனது எனக்கு நல்லா இருக்கு. நான் நினைச்சு பார்க்காத நடக்குது. ஸோ அப்படின்னா இதுலயும் நான் ஹாரோஸ்கோப் கொண்டு வரேன், அஸ்ட்ராலஜி. அப்பனா எனக்கு சினிமால ஏதோ இருக்குங்கிறதுனால தான் நான் ஒவ்வொன்றும் பண்ண என்ன தேடி வைரல் ஆகுது. அதே வைரல் ஆகுது, நான் ஒண்ணுமே பண்றதில்ல. நான் பண்ணாமலே என்ன தேடி வருதுன்னா அப்ப என்னோட இதுல வந்து சினிமா தான் எழுதி வச்சிருக்கு. ஸோ பிகாஸ் ஐ நோ இட். ஸோ அதுதான், அது ஒண்ணுதான் சொல்லுவேன். அதை மட்டும் நல்லா போட்டுருங்க பெருசா. ஏன்னா பிகாஸ் பப்ளிசிட்டிக்காக பண்ணல இது கண்டிப்பா. ஏன்னா இது ஆகும்னே எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் யாரோ 1 இயருக்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, என்னங்க நீங்க விஜய் பத்தி ஏங்க பேசுறீங்க, என்னங்க பேசுறீங்க அப்படின்னு. நான் என்ன பேசுறேன்? நான் சும்மா சின்ன விஷயம் சொன்னேன்னு. எப்படி அதை மட்டும் இதா போட்டாங்கன்னு கூட தெரியல எனக்கு. நான் என்னோட படத்தை போடுவான்னு பார்த்தா அதை போடாம இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்னோட மூவி தானே அவங்க போடணும், ஆனா அதுலயும் வருது அண்ணலின்னு சொல்லிட்டு வருது, அது போகும். அட்லீஸ்ட் அதாச்சும் வந்துச்சு. நான் அதுக்கு தான் பண்ணேன் ப்ரெஸ் மீட்டு. ஆனா ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா, இந்த ப்ரெஸ் மீட்ல வந்து நான் வந்து அனலி படத்துக்காக நான் பேசியிருந்தது அது வெளியில கூட இப்படி போயிருக்காது. நான் இவரை பத்தி சொன்னது வெளியில போன மூலமா என் படம் வெளியே தெரியுது. இப்போ 2nd அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். இட்ஸ் அ குட் திங். பட் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், அது கண்டிப்பா நவம்பர்ல வந்துருவாரு. அது ஏன் எப்படின்னு கேட்காதீங்க, அது அப்படிதான் வருவாரு. ஓகே. நீங்க ஏதாவது பர்టిక్యులர் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, வச்சிருக்கேன். அது என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்? ஏதாவது ஒரு 1 லைன் தெரிஞ்சுக்கலாமா? இதுல ஹாலிவுட்ல வந்து பிராட் பிட்டும் ஆஞ்சலினா ஜோலியும் ஒரு மூவி பண்ணியிருப்பாங்க. அது நீங்க அந்த பேர் சொல்லலை, நீங்க அது வந்து ஆடியன்ஸ் அவங்களே போய் செக் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து நல்லா ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த படத்துல. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன், அவர் கூட பண்றதுக்கு. கூடிய சீக்கிரம் அப்பதான் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால அவருக்கு ஈக்குவலா நான் இருப்பேன், அவருக்கு எனக்கு ஈக்குவலா அவர் இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்க சாரோட பண்ணணும்னு. ஆமா, ஏன்னா நான் ஆக்ஷன் ஹீரோயின் ஆயிட்டேன் இந்த படத்துல. அதனால வந்து அதை விட்டு நான் வெளியே வர முடியாது. அப்போ எனக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோயினுக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தானே நான் இது பண்ணணும். அதுக்கு தான் அந்த லெவலுக்கு நான் போகணும்ல. அவர் அந்த லெவல்ல இருக்காரு, நான் போகணும். அதனால அந்த அதுக்கு தான். Jan 2 அனலி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எவ்வளோ ஹெக்டிக்கா இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? ஐம் வெரி பிஸி, டோட்டலி பிஸின்னு சொல்லுவாங்க. அதனால நான் அதுலேயும் வந்து நம்ம இந்த பேசுறது வந்து எனக்கு ஐம் ஃபீலிங் லைக் ஓகே, நம்ம இட்ஸ் அ குட் கான்வர்சேஷன்ல நல்ல ஓகேன்னு சொல்லிட்டு. படத்தோட லைக் ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து தோணுச்சு, நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா நீங்க பண்ற சீன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ யூஸ்வலாக வந்து இயல்பாகவே படங்கள்ல வந்து ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டண்ட் சீன்ஸ் வந்து நிறைய மென் ஓரியன்டாக இருக்கும். பர்டிகுலராக அனலியில் வந்து நிறைய உங்களோட சார்ந்ததாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை முன்னாடியே. பிகாஸ் நான் வந்து எனக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்குது. அது வந்து சிங்கிங் ஒரு பேஷன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு படம் எடுக்க ஆரம்பித்தேன். ராஜா சார் மூவி பாடணுன்னு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது கூடவே வந்து நான் வந்து கிக் பாக்ஸிங் பண்ணுவேன். ஒரு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 டெக்கேடாக பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ சிவியராக பண்ணது வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கல் இதில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி அதனால எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் ஸ்கிரிப்ட், ஆக்ஷன் ஸ்கிரிப்ட், நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ இந்த ஸ்கிரிப்ட் நல்லா நிறைய பேர் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷனல் ஸ்டோரி இருக்குது. அதனால நான் வந்து ஐ அக்செப்டட் இட். அப்புறம் நான் பண்ணலான்னு மாஸ்டர் சுப்பரன் மாஸ்டர் வந்து உள்ளே வந்தோடனே இந்த ப்ராஜெக்ட்க்கு எனக்கு இது பண்ண வந்தோடனே அவர் என்னை பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ்லாம் நான் கிக் பாக்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு, உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு இது வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஐ வாண்ட் மேக் யூ லைக் விஜய் சாந்தி அப்படின்னு. அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்களாம், 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாங்களாம். ஸோ அந்த ஸ்பாட் வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சுப்பையன் மாஸ்டர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து
உங்களுக்கே தெரியும் ஹி இஸ் வெரி வெட்டரன் ஸ்டண்ட் இது. அவர் இது பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாது. எஸ்பெஷலி சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல, அவரை வந்து இவர் தான் கொண்டு வந்தது. ஸோ இவர் தான் ஃபுல்லாக இது பண்ணது எல்லாமே. அவருக்கு வந்து ரோப் ஷாட்ஸ்லாம் பண்ண முடியாதான் அந்த மாதிரிலாம் இருந்தப்போ இவர் தான் ஃபுல்லாக எல்லாம் சொல்லி கொடுத்து ரோப் ஷாட்ஸில் அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 ஆனவர் நம்ம கேப்டன் சார். அப்புறம் சொன்னோன்னே ஓகே, எனக்கும் பிடிச்சிச்சு, பரவாயில்ல, நல்ல மாஸ்டர்கிட்ட தான் நம்ம போயிருக்கோம். ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தில் நம்ம புதுசாக இறங்குறப்போ அவங்ககிட்ட நல்ல இதுக்குள்ளே போனால் தான் நம்மளால இருக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு மியூசிக்கில் ராஜா சார் கிடைச்ச மாதிரி எனக்கு ஸ்டண்ட்டில் இவர் கிடைச்சோன்னா எனக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே இந்தியாவில் வந்து எனக்கு ஒர்க் ஷாப் கொடுத்தாங்க. சும்மா வரல, நான் ட்ரைனிங்கு பண்ணார் ஃபுல்லாக. ஏன்னா நான் வந்து கிக் பாக்ஸிங் வந்து சும்மா அது ஒரு இதுதான், ஒரு இந்தியன் ஸ்டண்ட்டு வேறு, கிக் பாக்ஸிங் வேறு. இந்தியன் ஸ்டண்ட்னா அங்கே கிக் பாக்ஸிங்கில் நாங்கள் வந்து ஜாப் அதெல்லாம் க்ளோஸாக பண்ணுவோம். இது வந்து அப்படி இல்லை, இப்படி பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் விட்டேன். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தோடனே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அதுன்னு ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து நான் ஒரு ஃபீமேலு ஒரு ஃபீமேலாக இருக்கேன், மேல் ஆர்டிஸ்டில் அது அந்த மாதிரிலாம் அவர் டிஃப்ரென்ஸ் பார்க்கல. ஒரு மேல் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்தாரு. ஏன் மேல் ஆர்டிஸ்டே பண்ண முடியாத, வேண்டாம் ஒரு மாஸ்டர் சொல்லி என்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த கூட நான் அந்த படத்தில் பண்ணேன். ஸோ அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து அப்சைட் டவுன் ஹேங்கிங் ஒன்று அவங்க வேண்டான்னு சொன்னாங்க, பட் நீங்க சொன்னீங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது Okay, அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது ஓகே, மாஸ்டர் வந்து அது பண்ணலான்னு நான் இல்லை பண்ணுவாங்க, அது இருக்கும் பண்ணுவாங்க. எப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டூப் போட்டுருவாங்க. ஒரு மெயில் அவங்க ஆர்டிஸ்டே ஹீரோவே சொல்லுவாங்க, ஐயோ நான் பண்ணல, டூப் போட்டுக்கோங்க, பேக் சைடு காமிங்க, காலை காமிங்க, கையை காமிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு எஃபோர்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ அதனால வந்து அது பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொன்னப்போ பார்க்கலான்னு அப்புறம் வந்து அந்த எனக்கு 5 ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குது இந்த மூவியில். அது வந்து ஒன்றா பண்ண ஐ காட் இன்ட்ரெஸ்ட், சரி நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு டூப்பே இல்லாமல் ஃபுல்லாக பண்ணோம். ஸோ என்டையர் இது இந்த ஸ்டண்ட்டு, அதாவது ஹேங்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து ஷி வில் எஸ்கேப் ஃப்ரம் த பிளேஸ். ஸோ அதை வந்து அப்படி ஒரு மாதிரி ஹேங்கிங்காக இப்படியே இருந்துட்டு தென் ஷி வில் கரெக்ட் ஹர் செல்ஃப், அவளே திரும்பி வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வரும். அதெல்லாம் வந்து பண்ணோம், ரொம்ப நல்லா வந்துச்சு. இதில் அது பண்ணி முடிச்சு அவர் எடிட் காமிச்சோன்னே ஐ வாஸ் லைக், அவரே சொல்லிட்டாருமா ஹேண்ட் ஷேக் பண்ணி நீ ஆக்ஷன் ஹீரோயின் ஆகிட்ட அப்படின்னு. ஃபுல்லாக முன்னே பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணுவாங்களே அது மாதிரி. ஸோ 5 சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இந்த படத்தில் எல்லாம் வில்லனுங்க தான் அதிகம், ஹீரோஸு கிடையாது, ஹீரோவே இல்லை. ஆமா, முக்கியமான 3 பேர் வந்து கபீர் சிங்னு சொல்லிட்டு நார்த், அதாவது பேன் இண்டியா ஆக்டர் இருக்காங்க. அப்புறம் சக்தி வாசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அபிஷேக்னு. ஸோ இவங்கெல்லாம் மெயின் வில்லனுங்க. அவங்க 3 பேருமே என்கிட்ட அடி வாங்குவாங்க படத்தில். அடி ஃபுல்லாக ஸ்டண்ட்டு என்ன அதுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு எனக்கு. அவங்களும் வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நம்ம அடி வாங்கக்கூடாது அப்படியெல்லாம் அவங்களாம் நினைக்கல. ஸோ அவங்க வந்து எல்லாம் ஒரு இது வந்து ஒரு 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 ஒர்க், இட்ஸ் ஆக்ட் இல்லை, ஆக்டர்ஸ் ஒரு ஆர்ட் தானே. அதனால எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்க இந்த படத்தை பத்தி சொல்றப்ப சொல்லியிருந்தீங்க, இது வந்து கரெக்டா ஜனநாயகன், பராசக்தி இந்த படங்களுக்கு இடையில வந்து ரிலீஸ் ஆகுற ஒரு படம் அப்படின்றப்போ கண்டிப்பா இதுக்குள்ள வந்து ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும் எங்களோட படம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நாங்கள் அவங்க அந்த வீக்கில் நாங்கள் ரிலீஸ் பண்ணலையே. நான் ஜனவரி 9th 10th ரிலீஸ் பண்ணல. அவங்க அன்றைக்கு தான் வந்து பராசக்தி ஒன்று வருது, விஜய் இது ஜனநாயகன் வருது. நான் ரிலீஸ் பண்ணுறது வந்து 2nd. ஸோ ஐ ஹேவ் 1 week ஆஃப் டைம். ஸோ இந்த 1 week ஆஃப் டைமில் வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிடுவோம் 100%. ஏன்னா எனக்கு தெரியும், எங்களுக்கு அந்த கதை ஸ்கிரிப்ட் கேட்டப்பவே தெரியும் இது வந்து வின்னிங் ஸ்கிரிப்ட்னு. அது வின்னிங் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நம்ம எடுக்கணும், ஃப்ரேமில் நல்லா வரணும். ஸோ அதுக்கு நான் எத்தனை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணேன். ஒரு மேசிவ் செட்டெல்லாம் போட்டோம் கண்டெய்னர் யார்டில், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செட்ஸ். அதுமாரி வேர்ல்டில் எங்கேயுமே பண்ணதில்லை. அதாவது சினிமா, இந்தியன் சினிமாலையும் பண்ணதில்லை, எங்கேயுமே பண்ணதில்லை. அது வந்து ஒரு ரிஸ்க். அது பண்ணோம். ஸோ அந்த ஃப்ரேம்லாம் நல்லா வந்திருக்கு, எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்ஷன், சும்மா 4 பேர்த்த குட்டியாக அடிச்சுட்டு அதோட போயிடும் அது மாதிரி இல்லை, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ஒவ்வொருத்தங்களும் அடிச்சு நம்ம போடுறது, அப்புறம் நான் ரோப் ஷாட்டை நான் மேலே போய் அடிக்கிறது அதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக பண்ணது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அப்புறம் இது இத்தனை இருந்தாலும் ஒரு படத்தில் கதை இல்லைன்னா, ஸ்டோரி இல்லைன்னா இட் வில் ஃபெயில். பட் அதனால தான் நான் இந்த படத்தில் வந்து ஸ்டோரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன்.
ஆக்ஷன் மட்டும் ஏன்னா சும்மா ஆக்ஷன் தானே எல்லாம் சும்மா ஆக்ஷன் அடிக்கிறாங்க புதைக்கிறாங்க ஒன்றுமே இல்லை பார்க்காதில்ல அப்படி இருந்துச்சுன்னா இது ஒன்றுமே முடியாது. இது அப்படிதானே ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகிறது ரீசனு. ஸோ அது நான் வந்து ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் ஆன் தட். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் ஸ்டோரியை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணனால எனக்கு அதனால ஐ நோ. ஸோ அதனால தான் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இது வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, இது வின்னிங் ஃபில்மு. அதனால் இந்த 1 வீக் வந்து ஃபுல்லாக வந்து இதாகிடும் எங்களுக்கு. பிளாக் பஸ்டர் கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா இட் வில் கண்டினியூ. அவங்களோட படம் வந்தாலும் பிகாஸ் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் பார்ப்பாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 days. அதுக்கப்புறம் பார்க்குறதுனா ஃபேமிலி ஆடியன்ஸு அந்த மாதிரிங்களா. ஸோ அது அப்புறம் இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா தான் அது நிற்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு பண்ணுறது இருந்தால் தான் அதனால் நம்மளோடது வந்து வெளியில் போகாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் அப்படி சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, வந்து தேட்டர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, இத்தனை ஸ்க்ரீன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ பெரிய படங்கள் வரப்போ அதுக்கான மெஜாரிட்டி தான் அதிகமாக இருக்குன்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா? இப்போ இந்த படங்கள்லாம் வருது, இத்தனை ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுக்க முடியும், இல்லை இவ்வளோ தேட்டர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் வந்துச்சா? இதில் வந்து எங்களுக்கு அதான் சொல்கிறேனே, நான் ஜான்வரி 9th 10thனா எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது கஷ்டம்தான். இவந்தும் நாங்கள் பெரிய ரிலீசிங் ஏஜென்ட், அவங்க ரிலீசிங் பண்ணுறவங்ககிட்ட போகிறோம். நாங்கள் ரெஜென்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட போனாலும் பட் ஸ்டில் 2 பெரிய படம் வர்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். பிகாஸ் வில் ஸ்டில் ஸ்மால். இது தேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துக்குவாங்க, ஆனால் தேட்டருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் அதனால தான் 1 week முன்னாடி போகிறோம். ஓகே, ஃபார் தட் ரீசன் அதனால தான் செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து 9th போக மாட்டேன், அதுக்கப்புறம் வீக்கும் போக மாட்டேன். 30th ஜான்வரி 30th தான். ஸோ அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறோம். பிகாஸ் ஐ ஹேவ் அதர் ஒர்க்ஸ் டு டூ. நான் அதனால இந்தியாவிலே இருக்க முடியாது, முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு ஐ ஹேவ் டு கோ பேக். நீங்கள் சொன்னீங்களே மேம், கண்டிப்பாக அது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும் படம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ க்ரோஸ் போகும், அந்த மாதிரி உங்களோட ஒன்று எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல இந்த படம்? அது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு பிளாக் பஸ்டர் எனக்கு தெரியும் கண்டிப்பாக. உங்களுக்கு நீங்கள் போட்ட பட்ஜெட்டு, நீங்கள் அதாவது பட்ஜெட் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது அதுதான் நான் இதாக இருக்கேன். மற்றபடி வந்து இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் இன் ஆடியன்ஸ் கையில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இது பண்ணி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ண, அதனால் அதில் நான் இது பண்ணல. நான் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு வந்தால் போதும், எனக்கு அவ்வளோதான். ஸோ எனக்கு ஓடிடி மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து எனக்கு இதாக இருக்கும், அதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அதனால் உங்களோட தினசரி படம் பற்றி நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து இப்படி இது எதிர்பார்த்தேன், பட் வந்து அது கரெக்டாக போயிட்டு மக்களுக்கு சேரலை, அதுக்கான நிறைய விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பயங்கர ஒரு கம்பேக்காக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்களையா நம்ம வந்து ட்ரோல் பண்ணோம், இவங்களையா நம்ம வந்து கலாய்ச்சோன்னு எல்லாரும் வந்து பேசுவாங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது ஆக்சுவலி இப்போ? எப்படி இருக்குன்னா, எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க எல்லாரும் வந்து, ஏய் நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா இருக்க அப்படின்னா ரொம்ப இந்த இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அது போய் உங்கள் தலையில் உட்காந்துரும். அப்போ என்ன பண்ணோம், நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இது குறைஞ்சிரும், உங்களோட ஸ்பிரிட் குறைஞ்சிரும். ஆனால் நீ சரியாக ஆக்டிங் இல்லை, உனக்கு நல்லா பண்ண தெரியல, இது தெரியல, அது தெரியல, ஆள் இது இல்லை அப்படின்லாம் சொன்னால் என்ன தெரியுமா ஆகும் நம்மளுக்கு? அதுலேருந்து நம்ம ஏதோ பண்ணி காமிக்கிறோம், அச்சீவ் பண்ணணும்னு. February 14th அந்த ரிலீஸ் பண்ணேன் தினசரி. அது 27th நெக்ஸ்ட் வீக்கே இந்த படத்தோட நான் இது போஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்ச்ல இது ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ ஏன்னா எனக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். அதாவது எப்பவுமே வந்து ஒரு நல்லது சொன்னா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணா உங்க தலையில போய் உட்காந்துன்னு சொன்னேன்ல, ஆனா உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதான் யூ வில் கம் அப். ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த எஸ்பெஷலி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவங்க தான் மேலே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவரையே சொல்லுவேன், விஜயே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். அவர் வந்த புதுசில் அவரை எப்படிலாம் அவர் பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபேஸ் சரியில்லை, கண்ணு சரியில்லை, சைனீஸ் மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. அதெல்லாம் அவர் வந்து நான் அதெல்லாம் உடச்சி நான் பெரிய ஆளாகி காமிக்கணும்னு ஒரு இதில் இருந்தனால தான் அவரால் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ ஏன்னா எப்பவுமே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூ வில் ஷேப். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு புதுசாக ஒரு ஆளாக மாற்றும், ஷேப் பண்ணும் லைஃப்பை புதுசாக கொண்டு போகிறதுக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிலும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து இட்ஸ் வெரி குட் தான் இந்த மாதிரி நடந்தது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த இதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு.
அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதுல நீங்க லீடா பண்றீங்க, நீங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் காமெண்ட்ஸோ இல்ல வந்து ரொம்ப ட்ரோல் பண்றதோ அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மூவியில் நான் ரீச் ஆகலை. ஸோ செகண்ட் மூவியில் ரீச் ஆகிட்டேன். ஆனால் நெகட்டிவாக ரீச் ஆகிருக்கேன். எப்படின்னா இவங்க வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு அது நீங்களே உங்களை உள்ளுக்குள்ளே சம்டைம்ஸ் வந்து நீங்கள் யோசிப்பீங்களே ஏன் நடக்குது என்ன. நான் யார்ட்டையும் அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எங்கள் ஃபேமிலிகிட்ட கூட எனக்கு நடக்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா நானே வந்து இது பண்ணுவேன். உங்களை அஸ்ட்ராலஜி என்ன பண்ணுறேன்னா யோசிப்பேன்ல எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு அப்படின்னு. ஸோ அது எனக்கு தெரியும், அஸ்ட்ராலஜியில் தெரியும் ஏன் அப்படி நடக்குதுன்னு. எனக்கு அது ஒரு சில இது இருக்குது எனக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதனால சொல்ல வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு இதெல்லாம், இப்போவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை எல்லாரும் ஒன்று பார்க்குறப்போ நம்மளுக்கு பிடிக்காது. அது வந்து அதை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் வராது. ஒரு நெகட்டிவ் இது தான் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பார்க்க இது பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது போய் பாசிட்டிவாக மாறும். நான் திருப்பி அவரே கொண்டு வரேன். அவர் தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தப்போ அவர் யாருக்கும் பிடிக்கல. இப்போ உலகமே வந்து அவர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் அவர் ஹேட் பண்ணாங்க. எவ்ரி ஒன் டிட் பாடி ஷேமிங். அவரை ஹேட் பண்ண மாதிரி உலகத்தில் எந்த ஆர்டிஸ்ட்டும் ஹேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ அப்படின்னா வந்து அந்த எப்படி இருந்திருக்கும், அந்த உங்களுக்கு அந்த டைமில் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஷேப் பண்ணுது. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல் தான், அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் இப்போவே அதே ஆளுங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது அப்படி தான் ஆகும் எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு செகண்ட் டே தேர்ட் டேல புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அவங்க ஒன்று நல்லது பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு பப்ளிசிட்டியாக ஆச்சு. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்வெஸ்ட் பண்ண மணி எடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. மூவி பிளாக் பஸ்டர் இல்லை, ஆனால் ஆஸ் அ ப்ரொடியூசராக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு கிடச்சிது. அதுதான் முக்கியம். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் Jan 2nd. கண்டிப்பாக அனலி ரிலீஸ் வந்து நல்லபடியாக நடந்து சூப்பராக நல்லா வந்து ஹிட் ஆகணும்னு பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஆதி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அவங்க ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவி அனலி மூவி வந்து இட்ஸ் தமிழ் சினிமாவில் ஒரு நியூ ட்ரெண்டை உருவாக்கும். அதாவது தமிழ் சினிமாவில் வந்து யூஸ்வலாக வந்து ஹீரோ பேஸ்டாக தான் இருக்கும், ஹீரோயின் பேஸ்டாக இருக்காது, கதை பேஸ்டாக இருக்காது. இந்த படத்து மூலிமா கதை தான் முக்கியம், ஸ்டோரி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உருவாகும். அது நான் ஃபஸ்ட்டு போன தடவை சொல்லியிருந்தேன், ஒரு மாற்றி காமிக்கிறேன் தமிழ் சினிமான்னு. இந்த படத்தில் நான் மாற்றி காமிப்பேன், அது நடக்கும். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படம் பாருங்க. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.